ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் 28வது ஸ்லோகத்துக்கு பார்த்தம் பார்க்குறோம். அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த 26, 27, 28 3 ஸ்லோகத்திலையும் அனாத்மாவையே நீ ஆத்மான்னு நினைச்சாலும் கவலைப்படுறது பொருத்தமில்லை, கவலைப்படுறதுக்கு சரியான காரணம் இல்லை, அறியாமையினால தான் நீ கவலைப்படுற, இந்த உண்மையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா கவலைப்படுறதுக்கு எந்த விதமான தன்மையும் வாய்ப்பும் இல்லை என்பது தான் உண்மைங்கிறத புரிய வைக்கிறார். கவலைங்கிறது ஒரு உணர்ச்சி, அந்த கவலையை அறிவால நீக்கிறதுக்கான வழிமுறைகளை எல்லாம் பகவான் அற்புதமாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கார். நம்ம கவலைகளை போக்குறதுக்கு வேறு என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணி பார்க்குறோம். உண்மையிலேயே சரியான பரிகாரம் என்னன்னா, தெளிந்த அறிவை பெற்றாதான் இந்த கவலையை அடியோட நீக்க நம்மளால் முடியுங்கிறது இந்த ஸ்லோகங்கள்லேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், பூதானி அவ்யக்த ஆதீனி. பூதானின்னா இந்த உடம்புகள், உடல்கள் எல்லாம் ஒரு காலத்தில் கண்ணுக்கு தெரியாமல் தான் இருந்தது. இந்த சரீரமெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ஆதீனின்னா முதல்ல இருந்ததுன்னு அர்த்தம். அவ்யக்தத்தை தான் முதல்ல உடையதாக இருந்ததுன்னு அர்த்தம். வியக்தம்னு சொன்னால் புலப்படுறது, இந்திரியங்களுக்கு புலப்படுறது தான் வியக்தம். இந்திரியங்களுக்கு புலப்படாமல் இருக்கிறது அவ்யக்தம்னு பேர். இந்த சரீரமெல்லாம் ஒரு காலத்தில் புலப்படாமல் இருந்தது, பிறந்ததுக்கு அப்புறம் தானே புலப்பட்டிருக்கு. வியக்த மத்தியானி பூதானி அவ்யக்த ஆதீனி வியக்த மத்தியானி அவ்யக்த நிதனானிங்கிறார். இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் புலப்படாத நிலைக்கு போயிடும். ஹே பாரத அர்ஜுனா, ஒரு காலத்தில் இந்த உடம்பெல்லாம் இல்லை, இப்போ இடைப்பட்ட காலத்தில் இந்த உடம்பு இருக்கு, அப்புறம் இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் புலப்படாத நிலைக்கு போயிடும். இது வாழ்க்கையினுடைய இயல்பு தானே, எல்லாருக்கும் இதுதானே நடந்து கொண்டிருக்கு. எத்தனையோ உடம்புக்கு இதுதானே கதி நடந்திருக்கு. இதை குறித்து ஏன் கவலைப்படுற? தத்ர கா பரிதேவனா, இதில் ஏன் பற்று வைத்து கவலைப்படுகிறாய்? கவலைப்படுவதற்கு காரணம் சரியா இல்லை என்பதை புரிய வைக்கிறார் பகவான். ஆகவே இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை நாளைக்கு பார்ப்போம். எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம். ஓ